கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நர்சிங்கில் இருக்க சேலஞ்சஸ் வந்து மிக ஆழமானது. பிரியங்கா, நீங்கள் நியூசிலாந்துக்கு வரும்போது என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்கம்மா? நியூசிலாந்து ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுலேருந்தே நம்மளோட சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் நாட் ஓன்லி இன் நியூசிலாந்து, எனி கண்ட்ரி வி கோ அவுட் ஆஃப் ஆர் கம்ஃபர்ட் ஜோன் 100% நம்ம எல்லா சேலஞ்சஸும் மீட் பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். லைக் ரெண்டல், என்னோட ஜாப், என்னோட transportation, to find people around, I mean like our own people, நம்ம தமிழ் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ லாட்ஸ் ஆஃப் challenges and even the food, நம்மளோட ஃபுட் தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் at the end of the day நம்ம அதெல்லாம் லேர்ன் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக this challenge will help us. தேங்க்ஸ்மா. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து மம்மாவே கிவி தமிழச்சி யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இதில் ரிலேட்டட் வீடியோவாகவும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பிரியங்காவோட பேட்டி பாருங்கள். அவங்க நிறைய பேசியிருக்காங்க. இங்கே நியூசிலாண்டுக்கு வந்ததுலேருந்து அவங்களோட ப்ராசஸிங், நர்சிங் ப்ராசஸிங், அவங்களுடைய எவ்வளோ ஹேர்டில்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன வெற்றிகள் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ். ஸ்டே சேஃப் எவ்ரிவன். பை ஃபார் நவ்.